தமிழ்ல ஜி நாகராஜன் ஒரு எழுத்தாளர் இருக்காரு. அவர் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, மனுஷன் ஒரு மகத்தான சல்லிப்பய அப்படின்னு. அதேதான் நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல மனுஷங்க ஒரு முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க. ஒரு முட்டாள் கூட்டம் தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். அதுல இன்வெஸ்ட் பண்ற பெரும்பாலான பேர் நடந்துக்கிறதும் முட்டாள் மாதிரி தான். ஏடா அப்படி சொல்றதுலாம் கேட்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படின்னா, ஒரு 30% விழும், திருப்பி 20% ஏறும், திருப்பி 30% விழும். அதுதான் அதோட பேசிக் பிஹேவியர். அது புரியாம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண நீங்க வரீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணவே வர வேணாம். இதை நான் சொல்லல, ஒரு பிரபலமான ஒருத்தர் சொன்னாரு. அதை சொன்னது யாருன்னா மார்க் ஃபேபர்னு சொல்லிட்டு த ஃபேமஸான புக் ஒன்று இருக்கு, த க்ளூம் பூம் அண்ட் டூம் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு. அந்த புக்ல தான் அவர் அப்படி எழுதியிருப்பாரு, ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த பிஹேவியரை ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராதீங்கடா அப்படின்னு சொல்லி மூஞ்சில காரி தப்பி வச்சிருப்பாப்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த பிஹேவியரை எப்படி ஒட்டுமொத்த உலகமும் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கும் போது நம்ம எப்படி தனியா சிங்கம் மாதிரி சிங்கிளா கெத்தா நிக்கிறத பத்தி தான் பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த சேனல்ல பெரும்பாலும் பினான்ஸ்ல பிஹேவியர் எவ்வளவு முக்கியன்றதை பத்தி தான் பேசுவேன். அதை பத்தி உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது. அதுதான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் நம்புறேன். ஏன்னா பிஹேவியர் தான் இங்க ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே சக்சஸ் ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இங்க பிஹேவியர்ல தான் நம்ம எல்லாரும் லேக் ஆகிறோம். ஸோ அதை பத்தி நான் இந்த சேனல்ல நிறைய பேசுவேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சரவணகுமார். இப்ப நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும் உலகம் ரொம்ப மோசமா தான் நடந்துட்டு இருக்கு. உலகம்னு சொன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கேவலமா தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ட்ரம்ப் பாகவதர், ட்ரம்ப் ஆண்டவர், ட்ரம்ப் உலகத்தின் அப்பாவான ட்ரம்ப் இந்த மாதிரியான சேட்டைகள் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ரைட்சாட்டியம் பண்றதுனால ஒரு வருஷமா கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பாடுபட்டு இருக்கு. உலகத்தோட ஸ்டாக் மார்க்கெட்டே அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. தூங்கி எந்திரிச்சா ஒரு வரியை போடு, அதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல, பயந்துக்கிறாங்க. சார், வரி போடுறது அவங்க நாட்டுக்கு தான் சார் பெரிய லாஸ். இந்த ட்ரம்ப்புக்கு யார் இதெல்லாம் சொல்லி தரதுன்னு எனக்கு தெரியல. இல்ல இந்த பயபுல ஏதாவது ஒரு வேளை ஸ்கேம்ல ஈடுபடுறாராமோ நமக்கு தெரியல. வரி போடுறன்னு முதலே சொல்லி அது மேலேயாவது பெட் கட்டி ஸ்டாக் மார்க்கெட் ஏத்துறது இறக்குறதுன்னு இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ல ஆரம்பிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தாத்தா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் தாத்தா, கொஞ்ச நாள் எப்படியும் விஷயம் வெளில வரும், உங்களையும் நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம இன்வெஸ்டர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா பயந்துட்டு பைத்தியக்காரத்தனமா ஒண்ணு விற்கிறது, இல்ல எதையாவது உடனே அவர் போய் கேன்சல் பண்ணுவாரு, டாக்ஸ் கிடையாது அப்படின்னு உடனே வாங்குறது. ஸோ இப்பெல்லாம் ரியாக்ட் பண்றோம்ல, இதுதான் அந்த ஃபேபர் சொன்னது. ஸ்டாக் மார்க்கெட்டோட பிஹேவியரே அப்படிதான். அது இப்படிதான் ஏறி இறங்கிட்டு இருக்கும். உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியும் அது ரியாக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும், என்னடா இவ்வளவு வாலட்டிலிட்டியா இருக்கு, இது எப்படா நம்ம சமாளிக்கிறது, இதை எப்படி தாண்டி நிக்கிறது, தனியா ஒரு ஆளா கெத்தா நிக்கிறது. முட்டாள் மாதிரி எல்லாரும் விற்கும் போதும் பஃபட் ஒரு இடத்துல சொல்லுவார்ல, உலகமே பயந்து ஓடும் போது நான் குதிச்சு ஓடி போய் வாங்குவேன், எல்லாரும் வாங்கும் போது நான் பயந்து ஓரமா ஒதுங்கி நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருல. அதே மாதிரிதான் இப்போ நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும், கேள்விக்கான பதில் எல்லாமே நம்மளோட பிஹேவியர்ல தான் இருக்கு, நம்மளோட எமோஷன்ஸ்ல தான் இருக்கு. நம்ம எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றோன்றதுல தான் இருக்கு. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய ஜீனியஸ் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அங்கேயும் நான் இதை பிஹேவியர் பத்தி நிறைய பேசிட்டே இருப்பேன். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல சாதாரணமானவங்க ஜெயிக்க முடியாதுன்னு நம்புறீங்க, உண்மையாவே ஜீனியஸ் எல்லாம் விட சாதாரணமானவங்க தான் இங்க ஜெயிச்சிருக்காங்கன்றத பத்தி நான் நிறைய பேசியிருப்பேன். அந்த வீடியோஸையும் கொஞ்சம் போய் பாருங்க. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐக்யூ தேவையில்லை. அந்த ஐக்யூ அதிகமா இருக்கவங்க பண்ண சேட்டையே இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம எல்லாம் சின்ன வயசுல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நாமக்கல் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்துச்சு. இந்த எல்லா ஸ்கூலுக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஊரை சுத்தி இருந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்கூல்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற படிக்கிற பசங்க எல்லாம் தூக்கிட்டு போய் ஃப்ரீயா அதாவது இந்த டாப்பர்ஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போய் அவங்க ஃப்ரீயா அவங்க ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்க. அவங்கள வச்சு பிளஸ் டூல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றத வெளியில படம் காமிச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்ல, இந்த கொஞ்சம் கம்மியா மார்க் வாங்குறாங்க ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு புடுங்கி அவங்கள்ட்ட சம்பாரிச்சுக்கிறது. சோ அதே மாதிரியே மென்ஸான்னு ஒரு சொசைட்டி இருந்துச்சு. ஓகே, அந்த மென்சான்ற சொசைட்டில ஒருத்தவங்க மெம்பர் ஆகணும்னா அவங்களுக்கு இன்டெலிஜென்ட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கணும். அதாவது உலகத்திலே டாப் 2% ஐக்கியம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுல இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு ரூல். அதான் நம்ம நாமக்கல் கோடிமட்ட ஸ்கூல் ஸ்பெஷல் இருக்குல்ல, இந்த டாப்பர்ஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போயிட்டு நாங்க பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறது. அந்த மாதிரி இந்த மென்சான்ற சொசைட்டி வெறும் டாப்பர்ஸ், அதாவது ஹை ஐக்கியூ இருக்கிற பீப்புளை மட்டும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க சொசைட்டில சேர்த்துக்குவாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்டா நோ, வெளில போங்கடா, அவ்வளவுதான். இந்த மென்சா சொசைட்டில கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிக்கு மேல 1 லட்சத்துக்கு மேலான மெம்பர்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே டாப் 2% ஐக்கியூல இருக்கிறவங்க, அதாவது 2 இன்டெலிஜென்ட் பீப்புள். அமெரிக்காவே அப்படித்தானே, உலகத்துல இருக்கிற எல்லா இன்டெலிஜென்டையும் கூப்பிட்டு பொறுக்கி வச்சுட்டு தான் பெரிய ஆளுன்னு பந்தா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்ப் ஜி அதுலதான் கண்ணி வெடி வச்சிருக்காரு. ரிசல்ட் இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த மென்சா சொசைட்டி என்ன பண்ணுச்சு, வெறும் டாப்பர்ஸ் மட்டும் தான் அவங்க சொசைட்டில ஆட் பண்ணுச்சு. இப்போ ஜீனியஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அப்ப கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாங்கன்னா பக்காவா பட்டையை கலப்புன்னு தானே எல்லாரும் நினைப்பீங்க. அப்படிதான் நம்மளும் நினைப்போம். இந்த டாப்பர்ஸ்னாலே படிக்கிறவங்க தான் அப்படின்னு நினைப்போம். இவங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினைச்சுக்குவோம்.
உண்மையாவே மக்கப் பண்ணி டாப்பரான கும்பலும் இங்க இருக்குது. சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம இந்த மென்சா சொசைட்டி கதைக்கு வருவோம். இப்ப இவங்க என்ன பண்ணானுங்க, அதான் உலகத்திலே டாப் 2%, அதாவது டாப் 2 IQ இருக்கிறவங்க இந்த அறிவாளி பைப்புள்ளைங்க முதலீட்டுல என்ன பண்ணுச்சுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அந்த மென்சா சொசைட்டில இருந்த பீப்புள் என்ன பண்ணாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது டர்ன் அவுட் டு பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளப்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட் கிளப்ல சோ ஜீனியஸஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளப் வச்சிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பீட் பண்ணும். அதான் பெஞ்ச் மார்க்னு வச்சுப்பீங்க, இண்டெக்ஸ், அதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ்ல பீட் பண்றோன்றதானே இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குரூப் எப்படி பீட் பண்ணிருக்கும் அப்படின்றத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இப்ப என்னன்னா ஒரு 1986 இருந்து 2001 வரையும் ஒரு 15 வருஷம் அந்த டைம் பீரியட் எடுத்து பாத்தீங்கன்னா S&P 500 எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா 15% கொடுத்துச்சு. பட் நம்மளுங்க ஜீனியஸ், உலகத்தின் அறிவாளி பயபிள்ளைகள் 100 நாடுகளிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட 1 லட்சம் மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா வெறும் 2.5%. போதுமாச்சு, இவ்வளவு பெரிய ஜீனியஸ் நீங்க. உலகமே உங்களை பார்த்து வேந்துச்சு, மத்தவங்க எல்லாம் நோ சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மட்டும்தான் எஸ் சொன்னாங்க. டாப் IQல இருக்கிற நீங்க என்னாச்சு இவ்வளவு கேவலமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கீங்க அந்த 15 வருஷத்துல. டேட்டா அவைலபிளா இருக்கு, கூகுள்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கு, நீங்களே வேணாலும் சர்ச் பண்ணி பாத்துங்க, மென்சா சொசைட்டின்னு அடிங்க, உங்களுக்கு இந்த டீடைல் கிடைக்கும். கிட்டத்தட்ட 84% மோசமான ஒரு ரிட்டர்ன்ஸ். எப்படி சொல்றது, 84% பின்தங்கிய ஒரு ரிட்டர்ன்ஸ். வெறும் 2.5% எங்க இருக்குது, 15% S&P 500 இண்டெக்ஸ் எங்க கொடுத்துருக்கு, என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாப்பர் பாய்ஸ் என்னப்பா நீங்க பேப்பர் டாப்பரா இருப்பீங்க போல இருக்க, ஒரு பிராக்டிகலான ஒரு விஷயம் அப்ளை பண்ணும்போது இவ்வளவு மட்டமா சொதப்புறீங்க. வாரன் பஃபெட் இதுதான் வந்து இந்த IQ பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது 130 IQ இருக்கிறவன் ஒரு 90 IQ இருக்கவன்ட்டியோ இல்ல அது கீழே IQ இருக்கவன்ட்டியோ போராடுறது கிடையாது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எமோஷன்ஸால டேமேஜ் ஆகாம பாதுகாத்து எல்லா சுச்சுவேஷன்லயும் அந்த ஃப்ரேம் ஒர்க் படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. அதை தான் வந்து நம்மளும் இங்க ஃபாலோ பண்ணணும். IQ முக்கியம் இல்ல சார், EQ தான் முக்கியம். அதாவது எமோஷனல் கோஷன் தான் சொல்லுவானுங்க, நான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து டேனியல் கோல்மேன் வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்ல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸை விட உங்க அறிவை விட எல்லா வெங்காயம் விளக்கமாத்த விடவும் ரொம்ப முக்கியமானது உங்க எமோஷன்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது தான். நீங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றத கோட்டை விட்டீங்கன்னா மத்த எல்லாத்துலயும் தோத்து போயிருவீங்க. ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட 2 கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா இம்பல்ஸ் கண்ட்ரோல், 2வது பர்சிஸ்டன்ஸ். இததான் வந்து கோல்மேன் அந்த புத்தகத்துல ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு, டீடைலா ஆர்கியூ பண்ணிருப்பாரு. வேணுன்றவங்க அந்த புத்தகத்தை பத்தி எடுத்து வாங்கி படிச்சு பாருங்க. இந்த 2ஐயும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒன்னு இம்பல்ஸ் கண்ட்ரோல், 2வது பர்சிஸ்டன்ஸ். எல்லாரும் விற்கிறாங்க, நம்மளும் போய் விற்க கூடாது. நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் படி அந்த பர்சிஸ்டன்ஸ் சொல்றாங்களா, நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். வாரன் பஃபெட் சொன்னார் பாத்தீங்களா, நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை எந்த எமோஷனும் கரோட் பண்ணாத அளவுக்கு அதை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி மொத்தத்துல என்ன சொல்லணும்னா, உலகமே பைத்தியக்காரத்தனமா அந்த மூளை இருக்குதுன்னு சொல்லிடுறவங்க கூட எமோஷனலா லாக் ஆகி இந்த மாதிரியான பயந்து வித்துட்டு போயிட்டு இருக்கும்போது மத்தவங்கிட்ட இருந்து நம்ம தனிச்சு நிக்கணும்னா நமக்கு தேவை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதை எப்படி டெவலப் பண்றதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு 3 வழி இருக்கு. உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை இந்த 3 வழியை பயன்படுத்தி டெவலப் பண்ணிக்கங்க. இந்த 3 வழியை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் பணம் சம்பாதிச்சுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்பர் 1 என்னன்னா, எதிர்பார்ப்பை கம்மியா வைக்கிறது. அதாவது ஒரு ரியாலிட்டிக்கு ஈக்குவலான ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிறது. அதாவது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க 36% ரிட்டர்ன் வரணும், 50% ரிட்டர்ன் வரணும், அடிச்ச உடனே 100-150% வரணும். அதான் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்ல வேணாம், போட்ட முதல் வருஷத்துலேயே டபுள் ஆயிடணும், 2வது வருஷத்துலேயே டபுள் ஆயிடணும் சார், அப்படிலாம் ஆகாது சார். ரொம்ப மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். RBI என்ன ரூல் செட் பண்ணிருக்காங்க, 6.5 7 வச்சிருக்காங்களா, மேல ஒரு 4, இன்ஃபிளேஷன் 6, நீங்க ஒரு 8-10, மிஞ்சி போனா ஒரு 12%. இவ்வளவு போதும் சார். ஒரு ரியல் எக்ஸ்பெக்டேஷன் வைங்க. தேவையில்லாம பேராசப்பட்டுட்டு போய் அடின்னு வாங்கிக்க வேணாம். அப்படி நீங்க ஒரு 12% அப்படின்ற ஒரு மினிமலான அமௌண்ட் வச்சுக்கும் போது, மினிமலான அமௌண்ட் ரிட்டர்னா வச்சுக்கும் போது நீங்க தேவையில்லாம எதுக்கும் பயப்பட வேணாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே நம்மளால இருக்க முடியும். 2வது விஷயம், ஏதாவது பண்ணணும்னு நமக்கு தோணிட்டே இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணும். அதான் இந்த தோணிட்டே இருக்கு, டூ சம்திங் தோன்ற அந்த இம்பல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ரொம்ப பயங்கரமான விஷயம், பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, நம்ம மாட்டுக்கு கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு பயத்துல எதை வித்து தொலைச்சிடுறது, இல்ல பேராசையில எதாவது வாங்கி தொலைச்சிடுறது. ஏதாவது பண்ண நம்ம உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சாத்தான் கத்தும் போது அந்த சாத்தான் பேச்சை கேட்காம சைலண்டா அமைதியா இருக்கணும். எந்த இம்பல்சிவ் பையும் பண்ணக்கூடாதோ, ஒரு மினிமலிஸ்ட் எப்படி எந்த இம்பல்ஸ் பையும் எடுக்க மாட்டானோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டரா நமக்கு தேவையானது, அவாய்ட் பண்ண வேண்டியது டூ சம்திங் என்ற இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். உலகமே பயந்து ஒரு விஷயத்த செய்தனா கூட அந்த இடத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா நின்று வேடிக்கை பார்க்கணும். உலகத்துல நடக்கிற பெரும்பாலான ஸ்டாக் மார்க்கெட் கிரைசிஸை விட இந்த பயத்துல வித்து போய் அவங்க போர்ட்போலியோ கொடூரமா அடி வாங்குறதா இங்க நிறைய நடந்துட்டு இருக்கு.
சோ நீங்க அந்த டூ சம்திங் என்ற இம்பல்ஸை பேன் பண்ணி விட்டுருங்க, பிளாக் பண்ணிருங்க. ஆட்டோமேட்டிவ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். மூணாவது, இதான் கடைசி. இதை பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்மளோட எமோஷன்ஸ் அங்கிருந்து தூரமா ஓடி வந்துடும். அது மாட்டுக்கு சிஸ்டமேட்டிக்கா கம்ப்யூட்டர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு இண்டெக்ஸோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டாக்ஸோ இல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஆர்டிஓ ஏதோ ஒண்ணு சிஸ்டமேட்டிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட வேலை அங்க குறைஞ்சிரும், உங்களோட எமோஷன்ஸ்க்கு அங்க தேவையெல்லாம் போயிடும். அது மாட்டுக்கு ஏறுதோ இறங்குதோ நம்ம கண்டுக்க வேணாம், அது மாட்டுக்கு போட்டு வந்துட்டு இருக்கும். சோ இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அந்த 3 விஷயத்தை நான் ஒரு தடவை ரீகாப் பண்ணிக்கிறேன். ஒரு சாதாரண எதிர்பார்ப்போட முதலீடு பண்ணுங்க, மினிமம் ரிட்டர்ன்ஸ் மட்டும் எதிர்பாருங்க. ரெண்டாவது விஷயம், டூ சம்திங் சொல்ற அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. மூணாவது, ஆட்டோமேட் பண்ணுங்க உங்களோட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க எமோஷன்ஸ் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், மத்தவங்களோட பெட்டராவே நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ மீண்டும் இது போன்ற நல்லதோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வருது நான் உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.